ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 301வது நாமா திருப்பெயர் பிசாசக்னே நமஹ. பிசாசுகளை அழிப்பவனுக்கு நமஸ்காரம். அதாவது விதித்த ஆயுள் முடியர் முன் இந்த உடம்பை விட்டு நீங்கி ஆசைகள் நிறைவேறாத ஜீவன்கள் இன்னொரு தேகத்தை ஆவியுருவில் ஆக்கிரமித்து கொண்டு அவற்றை ஆட்டி வைப்பது பிசாசு அல்லது பேய் பிடித்து கொள்வது அப்படின்னு சொல்லப்படுறதா இருக்குது. பிசாசு, பேய், பூதம், பிரேதம், வேதாளம், பிரம்மராட்சஸ், அபஸ்மாரம், முனி, மோகினி, துர்தேவதைகள், காற்று, கருப்பு, ஆவிகள், இப்படி இவர்கள் எல்லா நாளையும் பீடிக்கப்பட்டவர்களை அவைகள் எல்லாத்தையும் விரட்டி காப்பவன் சாஸ்தா. பிசாசு பிடித்தவரிடமிருந்து அதை விரட்ட சாஸ்தாவுக்கு நேர்ந்து வைக்கும் பழக்கம் உண்டுன்னு 4வது திவ்ய பிரபந்தம் 8வது நூற்றாண்டு திருவங்கை ஆழ்வார் பாடிய சிறி திருமடல் தெரிவிக்கிறது. அதாவது தீராவுடம்பொடு பேதுருவேன் கண்டிறங்கி ஏறார் கிளிக்கிழவி எம்மனைதான் வந்தென்னை சீரார் செம்புழுதி காப்பிட்டு செங்குறிஞ்சி தாரார் நிறமாலை சாத்தற்கு தான் பின்னும் நேராதனம் ஒன்றும் நேர்ந்தாள் அதனால் தீராதன் சிந்தை நோய் தீராதன் பேதுறவு. இந்த பாசுரம் திருமால் மீது மையல் கொண்ட ஒரு தலைவி சொல்வதாக அமைந்துள்ளது. திருமால் மீது கொண்ட மையலினாலே அறிவிழந்து திகைப்பவளான என்னை கண்டு இரக்கமுற்றதான என் தாய் இங்கு வந்து என்னில கண்டு எனக்கு பிசாசு பிடித்து விட்டதென்று கருதி சிவந்த நிறமுள்ள பொடிய காப்பாக நெற்றில் இட்டுக்கொண்டு திலகம் சிவப்பு நிறமான குறிஞ்சி மலர் மாலை இணைந்த சாஸ்தாவுக்கு நேர்ந்து வைத்தாள். அதனால் எனது சிந்தை நோய் தீராது அப்படிங்கிறது பாட்டினுடைய கருத்து. இதிலிருந்து பழைய காலத்திலிருந்தே பிசாசு தொல்லைகள் நீங்க சாஸ்தாவுக்கு நேர்ந்து வைப்பது வழக்கம் அப்படிங்கிறது, அதனால் நிவாரணம் கிடைக்கிறதுங்கிறது தெரிகிறது. அதனால்தான் அப்பழக்கம் விடாது கைப்பிடிக்கப்பட்டு திவ்ய பிரபந்தத்திலே ஒரு பாசுரத்தில் இடம் பிடிக்கும் அளவுக்கு உயர்ந்து உள்ளதுங்கிறது தெரிகிறது. சாத்தனுக்கு நேர்ந்து வைப்பதனாலே பிசாசு நீங்குமே தவிர தலைவியின் மையல் தீராது அப்படிங்கிறது கருத்து. ஏன்னா இது பிசாசு இதனால் வந்த ஒரு நோய் இல்லை. அந்த தலைவியினுடைய தாய் என்ன நினச்சிக்கிறா, சாப்பிட மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா, எப்போ பார்த்தாலும் அப்படியே இருக்கா, இது ஏதோ பிசாசு தொல்லையினால் வந்ததுன்னு நினச்சி சரி பொதுவாக அதுக்கு நிவாரணம் என்ன, சாஸ்தா கிட்டக்க போகிறது தான் நினச்சுன்னுட்டார். ஆனால் அந்த சாஸ்தாவினுடைய அம்மாவான திருமால் மேல் கொண்ட விசேஷமான பிரேமையினால் அவளுக்கு இப்படி இது ஏற்பட்டிருக்கு. அதனால் இதை பண்ணி பிரயோஜனம் இல்லை, அந்த சாஸ்தா கிட்டக்க சொல்லி அவளுடைய அம்மாவை என்ன ஆட்கொள்ள சொல்லணும் அப்படிங்கிறது தான் இங்கே கருத்து. பாத்ம புராணத்தில் உள்ள வேதசார சஹஸ்ரம் அப்படிங்கிறதான பகுதிக்கு திருவெண்காட்டில் சித்தியான சதாசிவ பிரம்மேந்திரனுடைய குருவான பரமசிவேந்திர சரஸ்வதி அவர்கள் சுவாமிகள் சமஸ்கிருதத்தில் ஒரு விரிவான ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கார். அதில் 892வது திருப்பெயரான புத்திரனே நமஹ, அதாவது புத்திரர்களுடையவனுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறதான அதனுடைய உரையில் சிவபுத்திரர்களான விநாயகர், மகாசாஸ்தா, ஸ்கந்தன் ஆகிய 3 பேரையும் சொல்லி மகாசாஸ்தாவை பற்றி சொல்லும்போது அவர் யார் அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது மகாசாஸ்தூர் துஷ்ட பூத பிரேத பிசாச்சாதி நிகிரகத்வாத் சர்வாபீஷ்ட பிரதத்வாச்ச. அதாவது மகாசாஸ்தாங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா பூத பிரேத பிசாச்சுகளை எல்லாம் அழித்து வேண்டியதெல்லாத்தையும் கொடுக்கிறவர் அப்படிங்கிறத அங்கே சொல்லியிருக்கிறார்கள். சாடி வரும் பெய்தானே நிலம் தன்னில் தாழ்த்திடுவார் மாற்றிடுவார் காந்தமலைவாசர் அப்படின்னு மணிதாசரும் பைசாச்ச பீதி நிவாரணாய நமகான்னு ஜாப்பியேஸ்வர அஷ்டோத்திரமும் இதை சொல்கிறது. பிசாசகாய நமகான்னு ஒரு பாடுபேதமான ஒரு இது உண்டு இங்கே. அதனால் எல்லா விதமான பூதப்பிரேத பிசாசபாதைகளை அழிக்கிறவர் அப்படின்னு இந்த நாமாவானு தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.